ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து என்னோட 2வது சேனல் திருநெல்வேலி பொண்ணு அப்படிங்கிறதுல. இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சில வந்து யூடியூப்பில் வந்து நமக்கு தெரியாத விஷயம் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து இப்போது புதுசாக வந்து நியூ அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வந்து மானிட்டேஷன் வாங்கினோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4000 வாட்சவர் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 3000 வாட்சவர் வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே நிறைய சேனலுக்கு வந்து அந்த மாதிரி வந்து கிடைக்கல. எனக்குமே இந்த 2வது சேனலில் வந்து 4000 வாட்சவர் தான் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட் செல்லில் வந்து நான் இன்னொரு சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அந்த சேனலில் என்ன அப்படின்னா 3000 வாட்சவர் வந்து போதும் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, என்னடா இது, நமக்கு 2வது சேனல் ஓப்பன் பண்ணும்போது 4000 வாட்சவர் இருக்குது, அதில் வந்து 3000 வாட்சவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன குழப்பமாக இருந்துச்சு. சரி, இப்போ நியூ அப்டேட்டுங்கும்போது அப்போ நமக்கும் அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அப்போ ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு இப்போ வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னு வைங்க. அந்த வீடியோ இப்போ ஒரு லைவ் போடுறோம், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா பப்ளிக்லேயோ ப்ரைவேட்லேயோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் போடாதீங்க. இப்போ சப்போஸ் நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கூட சரி, நம்ம வந்து உடனே அதை வந்து பப்ளிஷ் பண்ணிடுங்க. அதை வந்து ப்ரைவேட்டில் போடுறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து போடுறது, அந்த மாதிரி போட்டால் நமக்கு வந்து வியூவர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து வியூவர்ஸ் வந்து வரல உறவுகளே. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் அந்த மாதிரி போடாமல் நார்மலாக நம்ம என்ன டைம், அதாவது 10 மணி அப்படின்னா 10 மணிக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுங்க. மதியம் ஒரு 2 மணிக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுங்க. ஈவினிங் வந்து ஒரு 6 மணி அந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு 3 வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு லாங் வீடியோ, அப்புறம் ஒரு லைவ் இது வந்து போட்டுக்கோங்க. லைவ் போடும்போது என்ன அப்படின்னா, நமக்கு லைவ்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஆனால் ரெடி ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ப்ரைவேட்டில் போய் விழுந்துருது. அதாவது தனிப்பட்டது அப்படிங்கிறத மாதிரி விழுந்துருது. அதை நம்ம போய் மாற்றினா மட்டும்தான் நமக்கு அடுத்து வியூவர்ஸ் கொடுக்குறான். அதை வந்து பப்ளிக்கில் வந்து நம்ம போடணும். சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம லைவில் வந்து காட்டக்கூடாது. அந்த மாதிரி நமக்கு வந்து அப்படி காட்டினீங்க அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஹேஷ்டேக் அதாவது இப்போ வந்து நான் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஹேஷ்டேக், அதாவது மோட்டிவேஷன், லைஃப் கியூட்டஸ், அந்த மாதிரி கவிதை நம்ம அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி வியூவர்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து பிளாக்ஸு அந்த மாதிரி ஷார்ட்ஸு அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து வியூவர்ஸ் வந்து ஏற்றுறாங்க. நானுமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சேனலில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணேன். அதே இது 2வது சேனலுக்கு நான் பண்ணலை. கலந்து தான் நான் வந்து, அதாவது மிக்சிங் அந்த மாதிரி தான் நான் வந்து ஐடி வந்து க்ரியேட் பண்ணேன். ஆனால் எனக்கு அது வந்து வரலை. சரி, நம்ம வந்து போடுவோம், நமக்கு ஏதாவது வந்து வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி நம்ம வந்து இந்த மாதிரி போடுவோம். ஷார்ட்ஸ் போடும்போது அதை வந்து நீங்கள் ஹேஷ்டாக் கொடுக்கல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நிறைய பேருக்கு வந்து டேட், அதாவது நம்ம ஒன்றுமே தலைப்பு எதுவுமே வைக்காமல் இப்போ கொடுக்குறவங்களுக்கு கூட நல்ல வந்து வியூவர்ஸ் வருது. சிலது வந்து வருது, சிலது வந்து வரமாட்டேங்குது. சரி, அதை வந்து நம்ம அப்படி போடாமல் நம்ம வந்து ஹேஷ்டாக் வச்சு நம்ம கொடுக்குறோம். ஷார்ட்ஸில் வந்து வியூவர்ஸ் போகுது. இதில் என்ன அப்படின்னா, இப்போ மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு இப்போ வந்து எவ்வளோ தான் வியூவர்ஸ் போனாலும் அவங்களுக்கு வந்து டாலர் ஏறலை அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து வீடியோலாம் மாற்றி நம்ம போட்டிருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவேஷன் சேனலில் நம்ம விளாக் சேனலாக மாற்றும் போது நமக்கு வந்து டாலர் வந்து குறையுது. அதாவது நம்மளுடைய யூடியூப் க்ரோத் வந்து ரொம்ப வந்து குறையுது. அது வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்ன ஒரு கண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதே கண்டென்ட் தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யூடியூப்பில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியலை. நம்ம வந்து ஒரு சிலவங்கக்கிட்ட வந்து கேட்போம். ஒரு சிலவங்க இவங்களாம் இப்படி எப்படி பண்ணுறாங்க, நம்ம யூடியூப் தம்ப்நெயில்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம ஒரு சிலவங்ககிட்ட ஒரு சின்ன இது நமக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம அதை கேட்டோம் அப்படின்னா சரி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்குமே வந்து நிறைய டவுட்ஸ் வந்து நான் வந்து கேட்பேன். ஒரு சில அக்காக்கிட்ட வந்து நான் கேட்பேன், அவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க.
அதெல்லாம் தப்பே சொல்ல முடியாது, நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அது வச்சு தான் நான் யூடியூப் தமிழ்லாம் நான் தனியாக ஒரு ஆப் ஏற்றி அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் நான் அதுலேயும் எனக்கு வந்து அது வந்து ஒரு துடிப்பாக இல்லை. அந்த ஹெட்டிங்லாம் நம்ம வைக்கும்போது அது வந்து மைல்டாக இருக்குது. இப்போ வந்து அவங்கக்கிட்ட கேட்டு நான் நேற்று தான் கேட்டேன். அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. சரி நல்லா இருக்குது, நம்ம ஜாட்ஜிபிடி ஆப்பில் வந்து போய் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க. ரொம்ப நன்றி அந்த அக்காவுக்கும். அதுக்கப்புறம் சரி நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி இப்போ வந்து தமிழ்நாள் வந்து நான் இன்னையிலேருந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பார்ப்பேன் இதுக்கப்புறம் வியூஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சரி இன்றைக்கும் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம டெய்லி நம்ம லாங் வீடியோ போட்டோம், அதாவது உழைப்புக்கு தக்கன ஊதியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காம போகாது. நல்லதுக்கு காலம் ஒரு ஒரு இது வந்து இருக்குது, இல்லைன்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. கண்டிப்பாக வந்து கடவுள் நமக்கு கொடுப்பாரு. தொடர்ந்து எல்லாருமே வீடியோ போடுங்க. ஐயையோ நமக்கு வியூவர்ஸ் போகலையே, ஐயையோ நமக்கு வந்து இப்படி பண்ணுறானே, இவ்வளோ லைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கவலைப்படாமல் வந்து ரொட்டீனாக நீங்கள் போய்கிட்டே இருங்க. அப்படி பார்த்தா வந்து எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். இன்னை வரைக்கும் நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன். இந்த வீடியோவுக்கும் இந்த லாங் வீடியோவுக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா உறவுகளுக்கும் என்ன சொல்கிறது, இன்றைக்கி திருமண நாள், கல்யாண நாள் எல்லாம் ஒன்று தானே, பிறந்த நாள் கொண்டாட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்து சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். எல்லாரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் உறவுகளே.